வணக்கம்ப்பா. நம்ம இப்போ வந்து மதுரை ஸ்டைல் மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம். நம்ம மதுரைக்காரங்க குழம்பு பொடியை யூஸ் பண்ணி மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிச்சு கொடுக்குறேன். நான் வந்து ஒரு 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். குழம்புக்கு போடுற மாதிரி எடுத்திருக்கிறேன். இதில் வந்து நம்ம தாளித்து விட்டு அதில் வேக வச்சு அப்படிலாம் வைக்கிறத விட சிம்பிளாக ஈஸியாக நான் வந்து ஒரு மெத்தட் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு குழம்புக்கு தேவையான வெள்ளைப்பூடு, இஞ்சி, உப்பு, நம்ம மதுரைக்காரங்க குழம்பு மிளகாய் தூளில் உள்ள மசால் பொடி தான் நம்ம இப்போ போட போகிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் மதுரைக்காரங்க பிராண்டோடது. இதில் வந்து எல்லா ஒரு ஸ்பைசஸும் சேர்ந்துருக்கிறதுனால நம்ம வந்து வேறு எதுவுமே போட தேவையில்லை. இது மட்டும் நம்ம வந்து இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டீஸ்பூனில் ஒரு டேபிள் ஸ்பூனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தாராளமாக போதும். வேறு எதுவுமே போட வேண்டாம். நான் எதுவுமே போடலை. மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசால் தூள் எதுவுமே நான் இதில் இப்போ ஆட் பண்ணல. வெள்ளைப்பூடி, இஞ்சியும் மதுரைக்காரங்க குழம்பு பொடியும் மட்டும்தான் போட்டிருக்கேன். இதோட நான் வந்து தக்காளி மட்டும் சேர்க்க போகிறேன். ஓகேவா? சின்ன சைஸ் தக்காளி அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு 2 தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மதுரைக்காரங்க குழம்பு பொடி போட்டு நான் வந்து மட்டனில் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். உப்பு, மதுரைக்காரங்க குழம்பு மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் தக்காளி, இந்த 3 பொருள் மட்டும்தான் நான் வந்து மட்டனோட ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எந்த ஒரு விதமான பொருளும் நான் சேர்க்கலை. மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள் எதுவுமே போடலை. வெள்ளைப்பூடி, இஞ்சி போட்டிருக்கேன். ஓகேவா? இதை வந்து குக்கரில் சேர்த்து அப்படியே நம்ம ஒரு 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம குழம்புக்கு வேக வச்ச மட்டன் வந்து வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம என்ன போட்டிருக்கோன்னா மதுரைக்காரங்க பிராண்டோட குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டிருக்கோம். வெள்ளைப்பூடி, இஞ்சி போட்டிருக்கோம். உப்பு போட்டிருக்கோம். ஒரே ஒரு 2 குட்டி தக்காளி பழம் போட்டிருக்கோம். வேறு எதுவுமே போடல. எந்த கரம் மசாலாவும் போடல. எதுவுமே போடல. சீரகத்தூள் எதுவுமே போடல. இப்போ நம்ம இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம். குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். இது காஞ்சதும் இதை மட்டும் இதில் போட்டால் போதும். வேறு எதுவுமே சோடலை. இதுதான் வந்து மதுரையோட ஆத்தன்டிக் மட்டன் குழம்பு. அது இங்கே வந்து எங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மதுரை பாண்டி கோயில் கெடா விருந்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே வந்து மட்டன் குழம்பு வந்து எங்கே மட்டன் குழம்பு வச்சாலும் அந்த குழம்புக்கு வந்து எல்லாரும் கிட்டத்தட்ட அடிமைனே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து அது ஒரு டேஸ்ட்டோடு இருக்கும். அதுதான் நம்ம இப்போ வந்து பண்ண போகிறோம். வெங்காயம் போட்டிருக்கேன். ஏற்கனவே மட்டனில் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். ஸோ குழம்புக்கு தேவையான நம்ம எவ்வளோ குழம்பு பெருக்க போகிறோமோ அதுக்கு தேவையான உப்பு மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதந்தது. ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாங்க இந்த குழம்பு. ஒரு மட்டன் குழம்பு
ஆக்சுவலாக நாங்கள் வந்து சட்டியில் போட்டு வதக்கி மட்டன் போட்டு அதில் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு அதிலேயே வேக விட்டு அதுக்கப்புறம் தேங்காய் ஊற்றி அந்த குழம்பு நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஷார்ட் மெத்தடு. நம்ம கொஞ்சமாக வைக்கிறவங்க வந்து போட்டு அவ்வளோ நேரம் நம்ம சட்டியில் வந்து மட்டனை வேக போட்டு நம்ம வைக்கிறத விட அதே மெத்தடு தான். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து வேறு எதுவுமே தேக்க போகிறதில்ல. ஆல்ரெடி இந்த குழம்புல போட்டிருக்கிறது தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த சட்டியில் வெங்காயம் வதக்கிட்டு இதில் மட்டன் போட்டு அதுக்குரிய மிளகாத்தூள் எல்லாமே போட்டு உப்பு போட்டு இந்த சட்டியிலே வேக வச்சு அதுக்கப்புறம் மட்டன் தூரிய தேங்காய் ஊற்றி அந்த குழம்ப பெருக்கி அப்படிலாம் தான் பண்ணுவோம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஷார்ட்டாக கொஞ்சம் குவான்டிட்டியில் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா அதே டேஸ்ட்டு நம்ம வந்து இதில் கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம வந்து கறி வேக வைக்கும் போதே அதோட சேர்த்து எல்லா மசாலா போட்டு வெள்ளைப்பூடு இஞ்சி உப்பு எல்லாமே போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ நமக்கு இப்போ இதில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த வெங்காயம் மட்டும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும், அவ்வளோதான். கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். வதங்கிட்டா இதுவே வந்து குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி இன்னும் நல்லா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் பக்கத்தில் இருந்து இந்த வெங்காயத்தை கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரியாக அந்த எண்ணெயில் வதங்கணும். அவ்வளோதான். இப்போது நம்ம மதுரைக்காரங்க மசால் பொடி சேர்த்து வேக வச்ச மட்டனை இதில் ஆட் பண்ணுறோம். குக்கரில் நம்ம வேக வச்சது அந்த கிண்ணம் எல்லாத்தையும் கழுவி இதுவே பார்த்திங்கன்னா இப்போ உடனே எண்ணெய் பிரிஞ்சு இதுவே நல்லா இருக்கும். கிரேவியாக அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். ஆனால் வீட்டில் ஒரு 4 பேர் சாப்பிட்ணும் அப்படின்னும்போது நம்ம கொஞ்சம் அந்த குழம்பு பெருக்கி தானே வைப்போம். ஆனால் நைட்டுக்கு ஒன்று யாரை பார்த்து இடுறது இதோட சேர்த்து வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி குழம்பு வந்து நமக்கு பாருங்கள் நல்ல தண்ணி ஊற்றிருக்கேன். ஆனாலும் இன்னும் திக் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இன்னமும் இந்த இதில் இருக்கிறத கொஞ்சமாக கழுவி ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற தண்ணி ஊற்றியாச்சு, போதும். இதுக்கு மேலே வச்சா நம்மளை அடிச்சு போடுவாங்க. வெறும் தேங்காய் மட்டும் நம்ம வந்து இந்த ஒரு சில் அளவு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து வெறும் தேங்காய் மட்டும்தான், ஒரு சில் தேங்காய் தான் அரைச்சிருக்கேன். இதில் வந்து வேறு எதுவுமே ஆட் பண்ணல. பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் இது மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம ஆட் பண்ணியிருக்க மதுரைக்காரங்க குழம்பு மிசால் தூளில் எல்லாமே இருக்குது. அதனால இது வந்து அவ்வளோ ஒரு மதுரை டேஸ்ட் மட்டன் குழம்பு வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இதில் கிடைக்கும். நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதான். குழம்பு வந்து ஒரு கொதி வந்த உடனே, ஏன்னா நம்ம சேர்த்த மசால் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும், ரொம்ப நேரம் ஆகும் அப்படிலாம் தேவையில்லை. ஒரு கொதி வந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போது நம்ம மட்டன் குழம்பு தயார். மீன் குழம்புல கொஞ்சம் புரட்டி சாப்பிட எச்சிலு ஊறுது உள்ளுக்குள்ள. இந்த போறப்பு தான்
கிடக்கது